தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ சரிம்மா சரி, தூங்கு தூங்கு தூங்கு. ஓய் குட்டிமா. மாமா என்ன அப்போதே தூங்குறேன்னு தானே போனேன். சரி கொஞ்ச நேரம் வா பேசிகிட்டு இருக்கலான்னு சொன்னேன், கேட்கவும் இல்லை. கவி எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி தூங்கிட்டு போடின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ என்ன பாப்பா தூக்கிட்டு வந்து மொட்டை மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வேற ஒரு பிரச்சனை மாமா. என்னடி சொல்கிற? என்ன பிரச்சனை? மாமா முதல்ல என்னை மன்னிச்சிருங்க மாமா. இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கிறதவே உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது. ஏன் நான் யாருக்கிட்டையுமே இதை சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட தான் சொல்ல போகிறேன். இப்போவும் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை மாமா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. பிரச்சனையா? ஃபேமிலியா? என்னடி உளறிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லு. அது ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் என் கூட பிறந்தது என்னோட தம்பி மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கூட பிறக்காத தங்கச்சி ஒருத்தி இருக்கா மாமா எனக்கு. என்னது தங்கச்சியா? பிரீத்தி என்ன உளறிட்டு இருக்கிய? என்னடி பேசிட்டு இருக்க? மாமா மாமா இருங்க, பொறுமையா இருங்க, சொல்கிறேன். அதாவது எங்கள் அம்மா மட்டும் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு கிடையாது. அதாவது அவங்க வீட்டுக்கு அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது என் சித்தி. என்னது சித்தியா? என்ன இது வரைக்கும் இல்லாத சித்தி என்ன திடீர்னு வர்றாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம்மா, இது புதுசாலாம் கிடையாது, ஏற்கனவே இருந்தவங்க தான். ஆனால் இதை பற்றி நாங்கள் எதையும் பெருசாக பேசிக்கல. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். அது மூலமாக தான் எதையுமே சொல்ல முடியாமல் இருந்துட்டேன். என் அம்மா கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க, அதாவது என்னோடய சித்தி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு கேட்பீங்க. எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப தங்கமான பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு, அப்படியே என்னை ஜெராக்ஸ் அடித்த மாதிரியே இருப்பா மாமா. சரி இப்போ என்னதான் நீ சொல்ல வர? அது ஒன்றும் இல்லை, என் சித்தியும் சித்தப்பாவும் அவள் 12th படிக்கும் போது இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை யாருனாலே பார்த்துக்க முடியல. அவள் அந்த துக்கத்திலே ரொம்ப சோர்ந்து போயிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போய் அவளே சேர்ந்துக்கிட்டா. சேர்ந்து இப்போ படித்து நல்ல நிலைமைக்கு வந்து, ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. என்னடி சொல்கிற? அப்பா அம்மா இல்லையா? ஆமாம் மாமா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் சித்தியும் சித்தப்பாவும் இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவள் ஒரு நிலையிலே இல்லை மாமா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நானும் எவ்வளவோ அவளை சரி பண்ணணும்னு பார்த்தேன், ஆனாலும் என்னாலேயும் முடியலை. அப்புறம் எங்கள் அம்மாவும் எவ்வளவோ அவகிட்ட பேசி பார்த்தாங்க, எதுக்குமே ஒத்து வரல. வேணாம், எனக்கு யாருமே வேண்டாம், நான் போய் ஹாஸ்டலில் இருந்துக்கிறேன்னு ஹாஸ்டலில் சேர்ந்துட்டா. ஆனால் இப்போ ஹாஸ்டலில் விட்டு எல்லோரும் காலி பண்ண சொல்கிறாங்க. நீ அவள் போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்காமாம்மா. இது எப்படி எனக்கு தெரியும் கேட்டால், நேற்று நைட்டு அவள் கால் பண்ணியிருந்தா. நம்ம மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருந்தனால தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவள் கால் பண்ணி ரொம்ப அழுதாமாம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா, எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன போது உங்கள் கூட வந்து நான் இருந்திருந்தேன், இப்போ நல்ல நிலைமைக்கு நான் இருந்திருப்பேன். எனக்கு அப்பா அம்மா இல்லாதனால தானே எனக்கு இப்படி ஒரு அனாதையான வாழ்க்கை. எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? எனக்கு பிடிக்கல. எனக்கு போகிறதுக்கு எங்கே போகிறது, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாமாம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த காலத்தில் ஒரு ஆம்பளை பையனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா கூட பரவாயில்ல மாமா. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அந்த பொண்ணு வேற யார் இருந்தாலும் சரி அனாதை தான் மாமா. ஆனால் அப்பா அவளுக்கு அவள் படிப்பு முக்கியம்னு எங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டா. ஆனால் இப்போது அவள் தேடி வரும்போது நம்ம ஏதாவது உதவி செஞ்சு தானே ஆகணும். பேசாமல் அவரை நம்ம கூடயே வச்சுக்கலாமே மாமா. இது இன்னும் என் அம்மாவுக்கு தெரியாது. என் அம்மாவுக்கு அவள் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்குது. ஏன்னா நாங்கள் கூப்பிடும் போது அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்போது அவளுக்கு அவளோட படிப்பு விஷயமா இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ திமிரா இருக்கிறாளே அப்படிங்கிற கோபம் இருந்துச்சு. ஆனால் இது என் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவளுக்கு இப்போ யாருமே இல்லை மாமா, நாம மட்டும்தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளை நம்ம கூட வச்சுக்கலாம் மாமா. என்ன சொல்கிறீங்க? இதுதான் விஷயமா? இதுக்கு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லை, உங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சது கிடையாது. அப்படியே நான் மறைக்கிற விஷயமா இருந்தாலும் என்னையே மீறி எமோஷனல் ஆகி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனால் இதை நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷ காலமாக மறைச்சிருக்கேன்ல, இப்போ திடீர்னு வந்து சொல்லவும் அப்போ என்னை தேவைக்கு யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதனால தான் மாமா, வேற ஒன்றும் இல்லை. அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். ஓ, மேடத்துக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் அப்படி சொன்னேன்னா என்னை நீ தேவைக்கு யூஸ் பண்ணுறேனே, ஏதாவது சொல்லிட போகிறேன். இப்போ என்ன, அந்த பொண்ணை நம்மளோட அரவணைப்பில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதானே? இது ஒரு சப்ப மேட்ரு, ஓகேவா? இதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி இவ்வளோ எமோஷனலாகி என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது, ஓகேவா? நீ எதை நினச்சி கவலைப்படாத. அந்த பொண்ணை நாளைக்கே போய் நானே கூட்டிகிட்டு வரேன், சரியா? கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். யார் என்ன சொல்கிறாங்க நானும் பார்க்குறேன். உங்கள் அம்மானால எப்படி பேச முடியுதுன்னு பார்க்குறேன். சாரி மாமா. சாரிலாம் ஒன்றும் வேணாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம், சரியா?
நீ அழுகாம போய் நிம்மதியாக தூங்கு போ. இந்த கல்யாண வேலையில் நீ தூங்காமே இருந்திருக்க, இதில் இந்த பிரச்சனை வேற. இதை நேற்றே என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல. சப்பா முடியல. சரி அழுகாத, என்னை பாரு. இல்லை மாமா, அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்லடி, என்னை பாருங்கிறேன்ல. ராஜாவோட அரண்மனையில் எப்போதுமே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ராணியோட அழுக சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த அரண்மனையே களை இழந்து போயிடும். இப்போ அப்படித்தான் இருக்குது, புரியுதா? ஸோ என் ராணி எப்போதுமே சிரிச்சிட்டு தான் இருக்கணும். சரி, ஐ லவ் யூ மாமா. லவ் யூ டூடி என் செல்ல பொண்டாட்டி. தூங்கலாமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கே போய் உன் தங்கச்சி நானே கூட்டிகிட்டு வரேன். ஓகேவா? நம்ம கூடயே இருக்கட்டும். அனன்யா, ஹே அனன்யா, என்னாச்சு? பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? எதுவும் பேசாத அன்பு, நான் மட்டும்தான் பேசணும். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன் பதில் என்னன்னு சொன்னா போதும். ஏன் அன்பு, இந்த உலகத்துல ஆண்களுக்கு மட்டும்தான் பாஸ்ட்னு ஒரு லைஃப் இருக்கணுமா? அதே பெண்களுக்கு இருந்தா அதை ஏன் ஆண்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு ஆண் எப்படி அவனோட கடந்த கால வாழ்க்கையில ஒரு பெண் மேல அதிகமா அன்பு வச்சு கடைசியில ஏமாற்றத்தை அடைஞ்சு வரானோ, அதை விட மிகப்பெரிய வழியோட தான் அதே பெண்ணும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு வெளியே வர்றான். ஆனா அதை ஆண்கள் ஈஸியா எடுத்துட்டு அவங்க ஒய்ஃபு கிட்டேயோ இல்லை லவர் கிட்டேயோ, ரெண்டாவது வரப்போற லவர் கிட்டேயோ சொல்லுவாங்க.
லவ்ங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். அது யாருக்கு எப்போ நடக்கும் எப்போ வரும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடக்க போகும்போது நம்ம நினைச்சு பார்ப்போமா அதனால காயம் வரும் இல்ல சந்தோஷப்படுவோம் நம்ம நினைச்சு பார்ப்போமா? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் தான் என் காதல உங்ககிட்ட சொல்ல விடாம தடுத்துச்சு. இதுக்கு மேலேயும் நான் சொல்ல வேண்டாம். நான் உங்கூட இத்தனை நாளா பழகின பழக்கத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நான் உங்ககிட்ட வெக்கத்தை விட்டே கேட்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி இருந்தேன். அந்த அன்புல இருந்து அந்த காயத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தவன் நீதான். இப்போ உன்னை நான் கேட்கிறேன், என்ன ஏத்துக்கிறியா? அன்பு காதல நீ ஏத்துக்கிறியா? இந்த இதயம் முழுசு உனக்காகவே கொடுக்கிறேன்டா. என்ன ஏத்துக்கிறியா? இதயத்தை என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை எப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில். வாழ்கிறேன் நான் உன் மூச்சிலே. உன்னை முத பார்க்கும்போது எனக்குள்ள எப்படி ஒரு உணர்வு இருந்துச்சோ அந்த உணர்வு இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே தான் இருக்குது. அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறேன். எல்லா காதல் தோல்விக்கும் பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அந்த லைஃபு நான் தான் உனக்கு. இதுக்கு மேலே நான் எப்படி என்னோட காதலை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அனன்யா. நீ சொன்னில ஒரு வார்த்தை, காதலுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், அது யாருக்கும் எப்போ வரும் அப்படிங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் அதில் காயங்களும் சந்தோஷங்களும் கண்ணீரும் கலந்தவையாக தானே இருக்குது. அதை யாரும் இருக்குன்னு நினச்சி அதுக்குள்ளே போய் அதை நான் இது பண்ணுறது கிடையாதே. அப்புறம் எல்லாம் பட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் தானே எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. எல்லாருமே சூழ்நிலை கைதிக தான், புரியுதா? அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது என்னமோ நம்ம தான். அதுலேருந்து நம்ம நேக்காக வெளியே வர்றதும் இல்லை காயத்தை அனுபவிக்கிறதும், ஏன் அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் போனதுக்கப்புறமே அதவே நினச்சி இன்னமும் அழுதுட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை யாருமே யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஆனால் அவங்க யோசிச்சு பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. திரும்ப அவங்க வெளியே கொண்டு வரதுக்கு இன்னொரு லைஃப் வந்தாலுமே அதை அவங்க ஏற்றுக்க ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பட்ட அதே காயம் திரும்பவும் பற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். உனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. உன்னோட ஃபஸ்ட்டு உன்னோட இது என்னை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவே நீ யோசிச்ச, உன்னோட மனசு ஒத்துழைக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட நெருங்கின பழகின பேசின, எப்படி உனக்கு ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு லவ்ங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதை நான் உன்ன மாதிரி வெளியே காமிச்சிக்கல, ஓகேவா? எனக்கு தெரியும் உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த பாஸ்ட் மிதுனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் என்னவா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காதல் தோல்விக்கும் பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது. ஸோ மிதுன்கிட்ட நீ என்ன அன்பை எதிர்பார்த்தியோ அதை விட பன்மடங்கு அன்பை உனக்கு நான் கொடுப்பேன் கடைசி வரைக்கும். இதுக்கு மேலே சொல்லணும்னா ஐ லவ் யூ அனன்யா. ஐ லவ் யூ டு அன்பு. காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் அன்றோ எதனாலே. இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுவே நாம் நடந்தே கடந்த சாலைகளை உன்னிடம் பொன் பரிசுகளால் இணையே தந்தே. இன்று நானோ உன் கனவாய் எதிரில் நின்றேன். எப்படி தூங்குறான் பாரு. ஆனா தூங்கும்போது கூட அவ்வளோ அழகு. சமத்து பையன். சரி, நம்ம கொண்டு வந்த காஃபி அங்கே வச்சுட்டு போவோம். பாவம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைல்ல. 2 பேர் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்துட்டோம். நான் கூட தூங்கிட்டேன், ஆனால் நீ தூங்கி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு. காஃபியை வச்சுட்டு போகிறேன், அப்புறமா குடி, ஓகேவா? ஆஹா, காலையிலே என்ன கண்குள்ளா காட்சி. ஏன் பொண்டாட்டியா? ஏண்டி, என்னதான் தூங்கினாலும் புருஷனை எழுப்பி காஃபி கொடுக்கணுன்ற ஒரு அறிவில்லை உனக்கு? இப்போ பாரு. உனக்கு காஃபி கொடுக்க தான் நான் வந்தேன். பாத்தியா, நீ தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீ சரியான ஆளுதான். விடுடா.
ஏய் எல்லாரும் சமையல் ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க, விடு நான் போகணும். அவங்க நின்றுட்டு போகிறாங்கடி. அவங்களுக்கு தெரியும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு அது கூட தெரியாதா? ஸோ காலையிலேயே வந்து மூட் அவுட் பண்ணிட்டா. டேய் உன் பேச்சு எதுவும் சரியில்லை. நேற்று நைட்டு என்ன பேசணும் ரெண்டு பேரும்? ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? விடு மாமா. ஆமாம் பேசணும் தான். ஆனால் இப்போ ஏய் பாரு, ரொம்ப சேட்டை பண்ற நீ. போ, நீ என்னை விடு, நான் போறேன். இல்லைன்னா நேகாவை கூப்பிட்டுருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியும்ல. யார் வந்தாலும் சரி சரி பேசுறத நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஒரு ஒரு போதுமா, விடு. என்னது இது? இப்போ என்ன பண்ண நீ? ஏய் இப்போ நீ தானே கேட்ட, அதான் கொடுத்தேன். நான் கேட்டேன்தான், ஆனா இப்படி இல்லையே நான் கேட்டது. என்ன மிதுன், வேணாம், தள்ளிப்போ. தள்ளி போகணுமா? அதெல்லாம் முடியாது. ஏய் நீ இப்போ ரொம்ப கெட்ட பையனா நடந்துக்கிற. நேற்று நைட்டு நீ என்னென்னமோ சொன்ன, ஆனா இப்போ நீ ரொம்ப பேட் பையனா நடந்துக்கிற. வேணாம், தள்ளிப்போ. மது, ஏய் இரு இரு, உன் பேரை தானே கூப்பிட்டாங்க, ஒன்னே கூப்பிடலையே. இரு. என்னக்கா? நேகாவை பாத்தீங்களா? காணோம். மாமா இங்கே காலையில் கிளம்புறேன்ட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாரு. ஓ அப்படியா, சரி. மது இருந்தா கொஞ்சம் வெளியே வர சொல்லு. அதுவும் இல்லக்கா. என்னது மது உள்ள இல்லையா? உனக்கு தான் மது காஃபி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீ எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்காம சீக்கிரம் எந்திரிச்சு வா. ஆளு மூஞ்சியும் பாரு. அக்கா மது ஒன்றும் இங்கே வரல. அவளை என்ன நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லை, நானே இன்னும் எந்திரிக்கவே இல்லை. சரி நீ வீட்டில் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, இல்லைன்னா என் பொண்டாட்டி இங்கே இருந்தாலும் வர சொல்லு ரூமுக்கு. ஆமா, உங்க பொண்டாட்டி நாங்க கூப்பிட்டு அனுப்புறோம். படம் என்ன? ஏண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற? பயமா இருக்கா? இல்ல. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஏன் குட்டிமாக்கு மூஞ்சி இப்படி இருக்கான்? என்னடா இவன் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறியோ? சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக. அதாவது நான் அப்படி நடந்துக்கிட்டா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போவும் சொல்கிறேன், உன்னோட விருப்பம் இல்லாமல் என் சுண்டு வரல் கூட உன் மேலே படாது. ஓகேவா? ஹே லூசு மாமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன வேற யாரோவா? ஏன் புருஷன் தானே, என்னை தொடுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும்? ஹே உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது இவ்வளோ பக்கத்தில் நான் நெருங்கி வரவும் உனக்கு கொஞ்சம் பயமாக தானே இருந்துச்சு. என்னதான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவள் பர்மிஷன் இல்லாமல் அவளை தொடுறதுங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் என்னை பொறுத்தளவில். ஸோ நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். சும்மா நெருங்கி வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? பயப்படாத என் புச்சு குட்டி. சரி போ. காஃபி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு வா. நான் வெளியே போட்டுமா? போ. மாமா ஐ லவ் யூ மாமா. ஏய் லூசு லூசு. பட்டுக்குட்டிக்கு என்ன வேணுமா? என்ன அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க வேணுமா? இப்பதானே அம்மா கொடுத்தேன். மொடி பாப்பாக்கு வேணுமா? என்னடி செல்லம்? பாப்பா பேசுறீங்களா? அம்மா கிட்ட பேசுறியாடி செல்லக்குட்டி? என்னம்மா சரிங்க. உங்க அண்ணன் எதுக்கு மூஞ்சிய குரங்கு மாதிரி வச்சிருக்கான்னு கேளுங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? குட்டிமா செல்லக்குட்டி, சரிங்க அம்மா பார்த்து சரிங்க. உங்க அண்ணன் மாதிரியே பேசுறடி. எழில்மா என் பேரை யாரும் சொல்ல வேணாம், அவங்க வியாதியை மட்டும் பார்க்கலாம். ஏங்க
என்னம்மா? என்னங்க பண்ணுறது இப்போ? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. நீ பண்ண சொன்ன, நான் பண்ணிட்டேன். இப்போ அவன் கோச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீயாச்சும் உன் பிள்ளையாச்சு. ஏங்க என்னை கோர்த்து விட்டுட்டீங்க. இவனை சமாளிக்கிறதே பெரும்பாடே. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோனுக்குள்ளேயே? நானும் ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டே இருக்கேன். அப்படி ஃபோனில் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை கவி. இந்த சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க நம்ம கூட சண்டை போட்டாங்கன்னா எப்படியாவது மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சில விஷயங்களை நினைக்க வைக்குது கவிமா. ஏங்க இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் எனக்கு தெரியும்ல. 6 மாசத்துக்கு ஒரு தடவை மேனேஜிங் போஸ்டிங்கை மாற்றணும்னு சொல்லிட்டு நான் இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ கம்பெனி ரொம்ப லாஸாக போயிட்டு இருக்கு போல. நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கம்பெனி தான் ரொம்ப ஒஸ்ட் இடத்துல இருக்கு. என்னங்க அது இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க? 1000 வீட்டை விட்டு சண்டை போட்டு வந்தாலும் அது நம்ம கம்பெனி தானே. மாமா அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னங்க இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? ரொம்ப ஒஸ்ட்டான சூழ்நிலைக்கு போதா? உண்மைதாங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் இருந்த வரைக்கும் எல்லாமே சரியாக தாங்க இருந்துச்சு. ஒருவேளை கம்பெனி லாஸுக்கு போனாலும் உடனே பெரிய ஆளுங்க கூட மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. ஆனால் தமிழ் அப்படி இருக்க மாட்டார். கேள்விப்பட்டேன். ஷாலினி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம ஷாலினி இருக்கால, அவளோட அப்பாவோட தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமிலிக்குள்ள சண்டை வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போது அவனை தான் மேனேஜிங் போஸ்டிங்கில் உட்கார வைக்க போகிறாங்களாமா. அவன் இவ்வளோ நாள் வெளியூரில் இருந்தான். இப்போது மேனேஜிங் போஸ்டிங்கில் வேற ஒருத்தன். அந்த கம்பெனிக்கு முழு உரிமைக்கு சொந்தமானவன் நான். ஆனால் வேற ஒருத்தன்னு சொல்கிறத விட நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்கள மேனேஜிங் போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறாங்க. அப்படின்னு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அவனை கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நானே எதுவுமே சொன்னது இல்லை. அவன் பேர் சக்திவேல். அவன் நல்ல பையன்தான். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் தான் என் அக்கா மாதிரியே. என்னத்த சொல்ல, அதை விட்டு தள்ளு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கவி. வேற ஒன்றும் கிடையாது. கம்பெனி லாஸில் போகுது அப்படின்னு நினைக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. நான் இருந்த வரைக்கும் அந்த கம்பெனி அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் இடத்துல இல்லைனாலும் ஒரு தேர்ட் பிளேஸ்லையாவது இருக்கும். ஆனால் இப்போது எல்லாரோட அதாவது ஒரு இது போட்டு எப்படி சொல்கிறது, நல்ல காசு போட்டு அதுக்கான முதல் போட்டு இருக்கிற கம்பெனியை விட நம்ம கம்பெனி ரொம்பவுமே ஒஸ்ட்டாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே போயிட்டுருச்சுன்னா கண்டிப்பாக கம்பெனி இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆனால் இதெல்லாம் எப்படி தமிழுக்கு புரிய போகுதுன்னு தெரில. அதனால புது மேனேஜிங் போஸ்டிங்காக இவனை உள்ளே கொண்டு வராங்களாமா. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, இவனாவது வந்து கொஞ்சம் கம்பெனி மேலே கொண்டு வந்தானா பரவாயில்ல. இவன் வந்து நல்ல கேரக்டர், நல்ல பையன். ஆனால் சில சூழ்நிலைகள் தான் இப்படி மாற்றி வைக்குது. ஏங்க, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? அதாவது இது மாமாக்காக நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கம்பெனி ரொம்ப லாஸ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ நாள் மாமா கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் வீணாக போயிடும். இதோட தமிழ் மனசை மாற்றுறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல. நீங்கள் ஏன் பேசாமல் அந்த கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணக்கூடாது? நீ சொல்றது சரிதான். ஆனா இதுக்கு தமிழ் ஒத்துக்கணும்ல. தமிழ் ஒத்துக்காம எப்படி அந்த கம்பெனில போய் நான் ஒர்க் பண்ண முடியும் நீ நினைக்க? அப்போது தமிழ் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காரா? அப்போ தமிழ் ஒத்துக்கிட்டா நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் நம்ம கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்கல்ல? ஏன் கவி, என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்னால் எந்த ஒரு விஷயமாவது முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே என்னால் முடியும். இப்போவுமே என் தம்பி மேலே எனக்கு கோவமே கிடையாது. என்ன இப்போ அதாவது வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து வாழ்க்கையில முன்னேறி தான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணுன்ற ஒரு இது என்ன இருக்கு. ஏன்னா இது என் அக்காவுக்கு நான் விட்டுட்டு வந்த சவால், புரியுதா? ஆனா இதுல வந்துட்டு ஃபேமிலி சைட்ல இருந்து பார்த்தா நம்மளோட கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல. நான் அதுக்காகவும் யோசிக்கிறேன். தமிழ் ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கிட்டா தாராளமா என்ன என் கம்பெனில போய் நான் ஸ்டாஃபா ஒர்க் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? நிஜமாவே நீங்கள் ரொம்ப கிரேட்டுங்க. அதான் இப்போ உங்கள் சொந்தக்கார பையன் ஒரு பையன் சொன்னீங்கல்ல, சக்திவேல் மேனேஜிங் போஸ்டிங்கில் வந்து உட்காடுறான்னு. அவன்கிட்ட நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன பேச முடியும் நானும் பார்க்குறேன். எம்டியாக தானே இருக்காரு. மற்றபடி எல்லா வேலையும் மேனேஜிங் தானே செய்யணும். நான் பார்த்துக்கிறேன். ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறது ஹெச்ஆரோட உரிமை, ஓகேவா? அதே தான் மேனேஜிங் டேரக்டருக்கும். எம்டிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எம்டி ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறதோட ஓகே. மற்றபடி மற்ற எல்லாமே மேனேஜிங்கோட வேலை தான். ஸோ நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த கம்பெனிக்கு மறுபடியும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. என்ன நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம். அடேங்கப்பா, மகாராணி கட்டளையெல்லாம் போட்டுட்டீங்க. உமது கட்டளையே எனது வேத வாக்கு, ஓகேவா? ஸோ நான் ட்ரை பண்ணுறேன்.
ஏன் எம்டியா இருந்தவன் ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்ணக்கூடாதா? இதுல என்ன இருக்கு? தாராளமா நான் பண்றேன். ஆனா இதை வந்து நம்ம கம்பெனியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவுல தான். இங்க ஒருத்தன் 80 நேரமும் கோவமா இருக்கே. இவங்க ரெண்டு பேரும் என்னமா பேசிட்டு இருக்காங்க? பேசாம நம்ம பாப்பா உட்கார்ந்து எங்கிட்டாவது போயிடுவோம். அடே எப்படி இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு போய் தாண்டா ஆகணும். அதுக்கு தானே அப்பா அட்மிஷன் போட்டு வர சொன்னேன். இப்படி சும்மா சும்மா கோச்சிட்டு இருந்தா என்னம்மா எழில்? எழில்மா அப்படி கோவப்படக்கூடாதுமா, அம்மா பாவம் தானே. ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். எழில் குட்டி உருட்டுனா பொருந்துற மாதிரி உருட்டணும். அம்மா எதுக்கு நீ இல்லாம நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன். சரி என்ன கூட விடுறா, சின்ன குழந்தைனால எப்படிடா சாப்பிடாம இருக்க முடியும்? எழில் குட்டி ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் போய் சொல்லிட்டு இருக்க? தப்பு. இனிமேலாம் ஒன்னு இப்படி விட்டு வைக்கவே கூடாது. நீ ஸ்கூலுக்கு போனாதான். எழில் குட்டி அப்படியே அப்போ உரிச்சு வச்சிருக்கா அந்த விஷயத்துல. புலிக்கு பிறந்தது எப்படி சார் பூனையாகும்? உங்களை கொஞ்சமாவது அவனுக்கு இருக்க வேணாம். அதான் வேற ஒன்றும் கிடையாது. நீ போறது போய் தான் ஆகணும். டேய் நீ என்ன அடம் முடிச்சாலும் சரி, நீ நேஹா ஆதிரா அப்புறம் மீனுமா 4 பேர் ஒரே ஸ்கூலுக்கு போறீங்க. என்ன வேறுக்குனே மீனுமா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா, அதே ஸ்கூல்ல தான் உன்னையும் சேர்த்து விட போறோம். 4 பேர் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறீங்க, படிக்கிறீங்க, அப்புறம் வீட்டுக்கு வரீங்க. என்ன புரியுதா? கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். நீ என்ன பண்ற நானும் பார்க்கறேன். ஸ்கூலுக்கு போணுமா? ஸ்கூலுக்கு அதையும் பார்த்துடுவோம். ஏங்க நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மிதுன்மது கல்யாணனால நான் மறந்தே போயிட்டேன். பாப்பாவுக்கு பேர் வைக்கணும். அப்புறம் ஸ்வாதியோட குழந்தைங்களுக்கு இன்னும் பேரே வைக்கல. 3 குழந்தைங்களுக்கும் ஒரே நேரத்தில் பேர் வைக்கணும். ஸ்வாதி கிட்ட அதை பற்றி பேசணும், ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? ஆமா கவி, நானே மறந்து போயிட்டேன். குழந்தை பிறந்து எவ்வளவு நாளாச்சு இன்ன வரைக்கும் பேர் கூட வைக்காம இருக்கும். சரி ஓகே, ஸ்வாதிக்கு வந்துட்டு பேசுறேன். 3 குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி பேர் வச்சிடலாம். சரிங்க. ஹலோ சார், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். இன்டர்வியூ எத்தனை போஸ்டிங் இன்னைக்கு வந்திருக்காங்க? சார் 5 போஸ்டிங் தான் போட்டிருந்துச்சு. தமிழ் சார் வந்து 3 இன்டர்வியூ நேற்றே எடுத்துட்டாரு. இப்போ வந்துட்டு 2 கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சார் சொல்ல சொன்னார். உள்ளே கூப்பிடட்டுமா? ஓகே. ஆஃபீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நாளே இன்டர்வியூ எடுக்க சொல்லிட்டாராமாமா. சரி ஓகே, கூப்பிடுங்க. ஓகே சார். இன்டர்வியூ வந்த பொண்ணுங்க நீங்கள் 2 பேரும் தானே? ஆமாம் சார். இதில் இனியா யாரு? நான் தான் சார். இந்த ஆஃபீஸை பொறுத்த அளவில் ஒரு 5 இன்டர்வியூ போட்டோம்னா
அதில் 2 பொண்ணுங்களாவும் 2 பசங்களாவும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நேற்றே வந்து 5 இன்டர்வியூ போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு 2 பசங்க செலக்ட் பண்ணியாச்சு. 2 பொண்ணுங்க இப்போ நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல. நேற்று வந்து தமிழ் சார் வந்து செலக்ட் பண்ணாரு. இன்னைக்கு வந்துட்டு புது மேனேஜர் வந்திருக்காரு. அவர் பேர் சக்திவேல். அவங்க தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ தைரியமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அலாட். இட்ஸ் ஓகே, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம். ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன், காலை விடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன், உங்கள் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேன், உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். காலைல ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். அதில் கரெக்டாக சொல்கிறவங்க நேம் சொல்லதா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி தான் வந்து நியூ பேரை வச்சு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கும்னு தெரியல, பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் அவங்க யார் யாருக்கு ரிலேட்டிவ்ஸாக வராங்கன்னு சொல்லிட்டு. இனி நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்து நாங்கள் தெளிவாக எடுத்து காமிக்கிறோம். அதாவது இது ஒரு பாஸ்ட் மெமரி ஸ்டோரி தான். எடுத்து காட்டுற மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு வருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைமிங் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸ்டோரிக்கு. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் அந்த புது ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கதையை மூவ் ஆன் பண்ணலான் இருக்கு. ஓகே, கரெக்டாக சொன்னவங்க பேர்லாம் சொல்லிடலாம். நான் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டோன்னையும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்க வந்து லட்சுமிஸ் வேர்ல்டு. அதாவது என்னோட ஃபேவரட் சிஸ்டர்னு கூட இவங்களை சொல்லலாம். நல்லா பேசுவாங்க, இன்ஸ்டாலே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க சொன்னதை ஃபஸ்ட்டு பதில் கரெக்டான பதிலும் கூட. அதாவது ஸ்டோரியை கரெக்டாக வாட்ச் பண்ணவங்கனால தான் இதை கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் அவங்களோட தான். தேங்க்யூ சிஸ்டர் லட்சுமிஸ் வேர்ல்டு அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு சிலர் ஐடி தான் இருக்குது, அதை வச்சு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. செகண்ட் வந்து சொன்னவங்க யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ராம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது செல்வா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்துச்சு. அப்புறம் செந்தில்குமார், அப்புறம் பிரியா, அப்புறம் வந்துட்டு கௌசல்யா. இவங்களும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. கௌசல்யா சிஸ்டர் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடி தாப்பா இருக்குது, உங்கள் பேர் எனக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு ஜாஸ்மின், அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, நேசராஜன் நினைக்கிறேன் ஐடி. அவங்களும் வந்துட்டு சொன்னாங்க. அப்புறம் தர்ஷினி, சங்கீதா, வேலுப்பிரியா அவங்க வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா வந்துட்டு ஐடி வந்து சௌமியான் இருக்குது, உள்ள வேலுப்பிரியான் இருக்குது. அவங்க வந்துட்டு வேர்க்கனே போட்ட எபிசோட்ஸ்லேருந்து சொன்னாங்க. அது வந்துட்டு ஓரளவுக்கு சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்வர்ணலதா, இதெல்லாம் வந்து ஐடி இவங்க தான் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. வேறு யார் பேர் நான் சொன்னா சொல்லலைன்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. இனி இதுக்கப்புறம் வந்து கதை வந்து வரும். ஆனால் இந்த பொண்ணு வந்து அபிராமி கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் அபிராமியோட சிஸ்டர், ஓகேவா? ஆனால் இந்த பொண்ணு முதல் கனவு சீரியஸில் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி செகண்ட் எபிசோட்ஸில் வந்து அவங்களுக்கு தன்னை வந்து இது பண்ணியிருப்பாங்க. உங்கள் பேர் பவித்ரா. ஓரளவுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இவங்களை வச்சு தான் அடுத்த ஸ்டோரி நம்ம மேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு தெரியல, ரொம்பவே டைம் அதிகமாக இருக்குது. பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எடுத்து ரிப்ளை பண்ணுறேன். யார் பேரே சொல்லாமல் விட்டுருந்தேன். ஐம் வெரி சாரி. டைம் ஆயிடுச்சு, அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் அடுத்து வந்து நான் ஸ்டோரியை இது பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுறேன் ஆரம்பத்திலேயே. ஏன்னா வந்துட்டு பிடிக்காம ஒரு ஸ்டோரியை மெனக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, டாட்டா.